மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம். பலவளம் பேசாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஜித் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. ஆனா இந்த 2 வருஷ காத்திருப்புக்கு பாத்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீக்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். அஜித் அவர்கள் கெரியர்ல இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா லொகேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமால நம்ம பார்க்காத லொகேஷனா இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குது ஸ்கிரீன்ல. செகண்ட், படத்தோட சினிமாட்டோகிராஃபிங்க சீரியஸ்லி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்ல லைட்டிங் எல்லாம் அல்டிமேட்டுங்க. மூணாவது மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கிறது பாத்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் தாங்க. இந்த படம் ஃபுல்லாவே அஜித் அவர்கள் தான் ஹோல்ட் பண்றாரு அப்படிங்கறத மறுக்கவே முடியாது. உங்களுக்கு இந்த படத்தோட கதையை சிம்பிளா சொல்லணும்னா திரிஷா அவங்க காணாம போயிடுறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதாங்க இந்த கதை. இதுக்கு மேலேயும் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் படத்துல இருக்கு. நான் ஓபனா சொல்ல விரும்பல. படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் திரைப்படத்தோட ரீமேக் படங்க. இந்த திரைப்படத்துல ஸ்ட்ரைட்டாவே அவங்க வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ற மாதிரி தாங்க காட்டுவாங்க. அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் எந்த சீன்லயுமே வராது. ஆனா விடாமுயற்சி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள பாண்டிங், அவங்களுக்கு உள்ள இருக்கிற லவ், இது எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா சாங்ஸ் எல்லாம் வருது. தமிழ் படம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சாங்ஸ் எல்லாம் தவிர்க்க முடியாது இல்லையா. அனிருத் அவர்களோட சாங்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாங்க. இருந்தாலும் அந்த சாங் பாத்தீங்கன்னா வைக்கணுமேனு வச்ச மாதிரி தாங்க இருக்கு. அனிருத் அவர்களோட பிஜிஎம் சொல்ல போனா விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஒரு பக்கபலமா இருந்ததே அவரோட பிஜிஎம் அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை கேரளாவில் தாங்க காலையில பார்த்தேன். தியேட்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தியேட்டர் ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா அதுலயே சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படமே ஒரு விஷுவல் ட்ரீட். ஒரு நல்ல விஷுவல் வர்ற தியேட்டர்ல, ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற தியேட்டர்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா சீரியஸ்லி வேற லெவலா இருக்கும். மங்காத்தக்கு அப்புறமா அர்ஜுன் அவர்கள் இந்த படத்துல வில்லனா பண்றாரு. அவரும் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. அஜித் மற்றும் திரிஷா அவர்களை தாண்டி சுத்தி முத்தி பாக்குற எல்லாருமே இந்த படத்துல வில்லனா தாங்க இருக்காங்க. ஆரவ், ரெஜினா போன்றவங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கரெக்டாவே பண்ணிருக்காங்க. மகிழ் திருமேனி படங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு வித்தியாசமான கதைக்களமா தான் இருக்கும். ஒரு வித்தியாசமான முயற்சியா தாங்க இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி தான். கதை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் திரைக்கதை ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சலிப்பு தட்டுற மாதிரியும் இருக்கு. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனான பிரேக் டவுன் திரைப்படமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோ மூவியா தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இந்த திரைப்படம் ஸ்லோவா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிக்கப் ஆகுது. அதனால ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா அப்படின்னு சொல்றதுக்கு அதிக சான்ஸ்கள் இருக்கு. மோஸ்ட்லி தமிழ்ல வர்ற நிறைய திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா கேரக்டரைசேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா விடாமுயற்சி திரைப்படத்துல கேரக்டர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கம்மியா இருந்தாலும் சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையாவே பண்ணிட்டாங்க. இந்த விடாமுயற்சி திரைப்படம் திரிஷா அவர்கள் அஜித் அவர்களுக்கு பேரா பண்ற 5வது திரைப்படம் நினைக்கிறேன். இந்த படத்துல ஹீரோயின் அப்படிங்கிறது கதை உள்ள நகருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க காணாம போனதுக்கு அப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதுனால ஃபுல்லாமே உங்களுக்கு ஹீரோ தான் டிராவல் ஆகுறாரு. ஃபுல் ஃபிளஜ்டா படம் ஃபுல்லா திரிஷா மேம் வரமாட்டாங்க. அங்கங்க தான் வந்து போறாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா பல கெட்டப்ல வர்றாரு. ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸும் உள்ள ஒளிஞ்சிருக்கு. படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி இந்த ஓப்பனிங்ல கொஞ்சம் சீன்ஸுக்கு மட்டும்தான் காஸ்டியூம்ஸ் எல்லாம் தேவைப்பட்டிருக்கும் போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு பெருசா காஸ்டியூம்ஸ் எல்லாம் கிடையாது. படம் கதைக்குள்ள நகர்ந்ததுக்கு அப்புறமா அஜித் அவர்கள் போட்ட இந்த காஸ்டியூம் தான் படம் ஃபுல்லா வருதுங்க. உச்சபட்ச நடிகரான அஜித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எப்படி சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது சீரியஸ்லி நம்மளுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அஜித் அவர்களெல்லாம் நல்லா நடிக்கக்கூடிய ஆளுங்க. அவரெல்லாம் டைரக்டர்ஸ் எல்லாம் கமர்ஷியலாவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணவே இல்லை. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா ஒரு சில இடங்கள் படம் ஸ்லோவா போகுதுங்க. அதுக்கப்புறம் பிக்கப் ஆகுது. ஒரு சில இடம் ஸ்லோ ஆகுது. அது எல்லா படங்கள்லயுமே காமனா இருக்கிறதா. இருந்தாலும் ஒரு சில நபருக்கு இதுவும் ஒரு மைனஸா தோணலாம். கேரக்டரைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஸ்கிரீன் எம்டினஸும் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் நான் மைனஸா சொல்ல மாட்டேன். ஒரு சில நபருக்கு இது மைனஸா தோணலாங்க. என்ன கேட்டா படம் திரைக்கதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருந்திருந்தா படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இப்பவும் பாத்தீங்கன்னா படம் அருமையான திரைப்படம் தாங்க. அஜித் அவர்களோட பிலிமோகிராஃபில கண்டிப்பா விடாமுயற்சி திரைப்படம் ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். அஜித் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி வெளிவந்த துணிவு திரைப்படம் பாத்தீங்கன்னா 220 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. அந்த படத்து கூட வாரிஸ் திரைப்படம் வந்ததுனால கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனா இது ஒரு சோலோ ரிலீஸ், கிட்டத்தட்ட 1000 தியேட்டருக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் ரெக்கார்ட் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக் தான் இந்த படம் ஃபுல்லா அதிகமா இருக்கு. இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவரமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தாங்க. பட் மற்ற ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த திரைப்படம் கண்டிப்பா பூர்த்தி செய்யும். நீங்க சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஆக்ஷன் படங்கள்லாம் அதிகமா பாக்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். கண்டிப்பா இந்த திரைப்படத்தை எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கதையை டீகோட் பண்ணாம எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க.